இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது. என்னடா இவ குடமும் கவருமா வராள்னு பார்க்குறீங்களா? அட ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் குடிக்கிறதுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லை. ஒரு வாரமாக தண்ணி வண்டி வரலையா? இப்போ வெளியில் போய் தண்ணி எடுக்க போனாலும் லேட் ஆகிடும். அதோட அக்கா வீட்டில் போய்ட்டு ஒரு அரை குடம் மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து இன்றைக்கி 6 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. நம்மளே நைட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு 2, 2:30, 3 மணிக்கு வந்து படுக்கிறோமா? அட்லீஸ்ட் ஒரு 7 மணி வரைக்காவது தூங்கினா தானே நமக்கும் கொஞ்சம் டயர்டு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். என்னை எழுப்பி விட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் நம்ம படுத்தோம்னா தூக்கம் வராதுன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு செய்கிறா இருந்தால் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும், அதோட லேட் ஆகிடுமா? அதோட இன்றைக்கி குக்கர்லேயே வச்சிடலாம் சொல்லிட்டு குக்கரை எடுத்தாச்சு இன்றைக்கி சாப்பாடு செய்கிறதுக்கு. தக்காளி சாதம் செய்கிறதா தான் பிளானு. அப்புறமா எம்டி சாதம் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எம்டி சாதத்துக்கு தான் தாளித்து விட்டுருக்கேன். நம்ம எப்போவும் பிரியாணி, பிரிஞ்சு, தக்காளி சாதம்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து எம்டி பிரியாணி செய்கிறேன், அதுவும் யூடியூப்பை பார்த்து தான். எப்படி வருமோன்னு யோசித்தேன், பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாக கூட தான் இருந்துச்சு. 2 பேருக்கு லேட் ஆகிடுச்சு சாப்பாடு கட்ட சொன்னாலுங்களா, 2 பேருக்கும் கட்டி கொடுத்தா அப்போ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை. டிஃபன் பாக்ஸ் மூடியை மாட்டிட்டான்னு சொல்லிட்டு சண்டை. அவள் வேகமாக டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. சின்னவ எப்போவுமே சைக்கிளில் போவாளாம், இன்றைக்கி சைக்கிள் ரிப்பேர், அவள் நடந்து தான் போகணும் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.